வணக்கம் மக்களே. ஆதார் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்குமே ஒரு இலவசமான அறிவிப்பு ஒன்று தான் வெளியாயிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு டைமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தேதிக்குள்ளே இதை முடிக்கலனா ஒவ்வொரு முறையும் கட்டணம் செலுத்தி தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அதிரடியான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. ஸோ எப்போக்குள்ளே அந்த விஷயத்த முடிக்கணும், எப்போ வரையும் அது இலவசம் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். UIDAI என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம், அதாவது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆனது கடந்த பல மாதங்களாக ஆதார் அட்டை தொடர்பான ஒரு புதிய மாற்றத்தை அமலுக்கு கொண்டு வர போராடி வந்தது. ஒரு வழியாக இதற்கான கடைசி காலக்கெடு டிசம்பர் 14ஆம் தேதியாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அது இலவச ஆதார் அப்டேட்டிற்கான காலக்கெடுவாகும். ஆரம்பத்தில் இது ஜூன் 14, 2024 அன்று முடிவடைய இருந்தது. பின்னர் இலவச ஆதார் அப்டேட் காலம் மேலும் 2 முறை நீட்டிக்கப்பட்டது. முதலில் செப்டம்பர் 14ஆக நிர்ணயம் செய்யப்பட்டு இறுதியாக டிசம்பர் 14ஆம் தேதிக்கு வந்து நிற்கிறது. இது பெரும்பாலும் மீண்டும் நீட்டிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவு என்பதால் ஆதார் அட்டையில் உள்ள உங்களை பற்றிய விவரங்களில், அதாவது பெயர், முகவரி போன்ற விவரங்களில் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய வேண்டி இருந்தால் அதை டிசம்பர் 14ஆம் தேதிக்குள் செய்தால் இலவசமாக செய்யலாம். அதற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் ரூபாய் 50 கட்டணம் வசூலிக்கப்படும். இந்த இலவச சேவை அதிகாரப்பூர்வ மை ஆதார் போர்ட்டல் வழியாக மட்டுமே கிடைக்கும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அதாவது தற்போது வரையிலாக ஆன்லைன் வழியான ஆதார் அப்டேட் மட்டுமே இலவசமாக செய்ய கிடைக்கிறது. அதையே ஆதார் மையம் வழியாக செய்தால் ரூபாய் 50 கட்டணம் வசூலிக்கப்படும். தற்போது இந்த கட்டண முறை ஆன்லைன் சேவைக்கும் வர உள்ளது. எனவே ஆதார் அட்டையில் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருந்தால் அதை இலவசமாக இப்போதே ஆன்லைன் வழியாக செய்துவிடுங்கள். இல்லையென்றால் டிசம்பர் 14ஆம் தேதிக்கு பிறகு ஆதார் மையங்களில் நீண்ட வரிசையில் நின்று அதை செய்ய வேண்டியிருக்கும். ஒருவேளை ஆன்லைன் வழியாக ஆதார் அட்டையை இலவசமாக அப்டேட் செய்வது எப்படி என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் அதற்கான வழிமுறைகளை காண்போம். முதலில் அதிகாரப்பூர்வ UIDAI இணையதளத்தை அணுகவும். அதாவது myAadar.uidai.gov.in செல்லவும். இப்போது மை ஆதார் என்பதை தேர்ந்தெடுத்து பின்னர் அப்டேட் யுவர் ஆதார் என்பதை கிளிக் செய்யவும். இப்போது அப்டேட் ஆதார் டீடைல்ஸ் ஆன்லைன் பக்கத்தில் டாக்குமெண்ட் அப்டேட் என்பதை தேர்ந்தெடுக்கவும். ஆதார் அட்டை எண் மற்றும் கேப்சா குறியீட்டை உள்ளிட்ட பின்னர் சென்ட் OTP என்பதை கிளிக் செய்யவும். பதிவு செய்யப்பட்ட உங்கள் மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்பட்ட OTPயை பயன்படுத்தி லாகின் செய்யவும். கடைசியாக சப்மிட் அப்டேட் ரெக்வெஸ்ட் என்கிற விருப்பத்தை கிளிக் செய்யவும். இதை செய்து முடித்ததும் உங்கள் விண்ணப்பத்தை கண்காணிப்பதற்கான அப்டேட் ரெக்வெஸ்ட் நம்பர், அதாவது URN ஆனது SMS வழியாக அனுப்பப்படும். ஒருவேளை நீங்கள் ஆதார் அட்டைக்கான பயோமெட்ரிக் விவரங்களில் மாற்றங்களை செய்ய வேண்டியிருந்தால், அதாவது கருவிழி, கைரேகைகள், மொபைல் எண் அப்டேட் அல்லது புகைப்படம் போன்ற விவரங்களை அப்டேட் செய்ய விரும்பினால் அதை ஆன்லைன் வழியாக செய்ய முடியாது. ஆஃப்லைனில், அதாவது ஆதார் சேவை மையம் வழியாகவே செய்யப்பட வேண்டும். மேலும் பிறந்த தேதி மற்றும் பாலினம் போன்ற விவரங்களை ஒரு முறை மட்டுமே அப்டேட் செய்ய முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.